பிகினர்ஸ்க்கு ஒரு புக் சஜஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? நான் இது வேற மாதிரி சொல்றேன். ஒரு பையன் தனக்கான பார்ட்னரை யாராவது சஜஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு பொண்ணு தனக்கான பார்ட்னரை அல்லது தனக்கான ஒரு ஃப்ரெண்டை சஜஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அதை? இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம 100 பேர்த்துக்கிட்ட பழகுவோம், ஆனால் யாரோ ஒருத்தர்கிட்ட நமக்கு ஒரு க்ளோஸ்னஸ் வரும், நமக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி வரும், நம்ம கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம், ஒரு ஒரு ஈடுபாடு வரும் அவங்கக்கிட்ட. புத்தகங்கள் அதே மாதிரி தான். நம்ம முதல்ல புத்தகங்களோட பழகணும். அப்போ தான் நமக்கான புத்தகங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம எல்லாமே வேறு வேறு உலகங்கள்லேருந்து வர்றோம். இப்போ உங்களுடைய பேக்ரவுண்டு வேறு மாதிரி இருக்கும், என்னுடைய பேக்ரவுண்டு வேறு மாதிரி இருக்கும். லைஃப்பை பற்றி உங்களுக்கு இருக்க கொஸ்டின்ஸ் வேறு மாதிரி இருக்கும், எனக்கு இருக்க கொஸ்டின்ஸ் வேறு மாதிரி இருக்கும். எனக்கு முக்கியமாக இருக்க ஒன்று உங்களுக்கு முக்கியமாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. அப்போது புத்தகங்களை பார்க்க பார்க்க இதுலேயும் உங்களுக்கு உளவியல் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கலாம். உதாரணமாக சிவபாலனோட ஒரு புக்கு இருக்குது. இந்த புக்கில் அச்சம் பதற்றம் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. இன்னொரு புக்கு உணவும் மனமும்னு ஒரு புக்கு இருக்குது. இன்னொரு புக்கு பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் ஒரு லைக் ஒரு உலகம்னு இருக்குது. ஒன்று மீடியா அப்சஷன் பற்றினது, இன்னொன்று ஃபுட்டுக்கும் நமக்குமான நம்ம மைண்டுக்குமான தொடர்பு பற்றினது, இன்னொன்று நம்முடைய அச்சம் பதற்றம் இதை பற்றினது. இந்த 3 டாப்பிக்கு உங்கள் முன்னாடி இந்த புக்கு இருக்குது. சிவபாலனோட புக்கை நாங்கள் வெளியிட்டிருக்கோம். இந்த 3ல் நீங்கள் ஏதாவது ஒரு புக்கை சூஸ் பண்ணணுன்னா அந்த சமயத்தை எதை சூஸ் பண்ணுவீங்க? அப்போது ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டென்ஷன் இருந்ததுன்னா